Dear students, welcome to Bio Kingdom. Hard work never fails. நம்ம 11th standard organ and organ systems in animals lessonல part 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ part 5ல நம்ம காக்ரோச்சோட anatomy பற்றி பார்க்க போறோம். அதுல digestive system, respiratory system, circulatory system and nervous system பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காக்ரோச் தட் இஸ் பெரிப்ளானெட்டா அமெரிக்கானாவுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போறோம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னா மவுத்ல இருந்து தொடங்கி ஏனஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஃபுட் டியூப் தான் நம்ம அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்றோம். த அலிமெண்ட்ரி கெனால் இஸ் பிரசன்ட் இன் த பாடி கேவிட்டி அண்ட் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ ரீஜன்ஸ் டிவைட் ஆகுது. ஃபோர்கட், மிட்கட் அண்ட் ஹைண்ட்கட். முன்குடல், நடுக்குடல், பின்குடல் அப்படின்னு 3 ரீஜனா பிரிக்கிறாங்க. இந்த ஃபோர்கட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ ஓரல் கேவிட்டி, மவுத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ஓரல் கேவிட்டி, மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ். த ஷார்ட் ஃபுட் டியூப் பை ஈசோஃபேகஸ்னு சொல்றோம். தென் ஈசோஃபேகஸ் லீட்ஸ் இன்டு த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு த கிராப். கிராப்னா ஸ்டமக் மாதிரி, இது வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் கிசட், இது வரைக்கும் நம்ம ஃபோர்கட் அப்படின்னு சொல்றோம். The crop is followed by the gizzard or proventriculus. இந்த கிராப்புக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஷார்ட் சேம்பர் தான் கிசர்ட் அல்லது ப்ரோவென்ட்ரிகுலஸ்னு சொல்றோம். இந்த கிசர்டோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா திக் சர்க்குலர் மசில்ஸ் காணப்படுது. இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா திக் கியூட்டிக்கிள் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து கைட்டினஸ் பிளேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. 6 கைட்டினஸ் பிளேட்ஸ் இருக்குது. அதை நம்ம டீத் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலாக கிசர்ட்னா தமிழ்ல அரவை பை அப்படின்னு சொல்றோம். கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸுக்கு இந்த கிசர்ட் ஹெல்ப் பண்ணுது. அந்த கிரைண்டிங்க்கு இந்த டீத் வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா மிட்கட் இஸ் a short and narrow tube behind the gizzard and is glandular in nature. இந்த மிட்கட்ல பார்த்தீங்கன்னா இது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் பண்றதுனால they are glandular in nature. இந்த ஃபோர்கட்டும் மிட்கட்டும் ஜாயின் பண்ற இந்த ஜங்ஷனல் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா 8 finger like tubular blind processes காணப்படுது. அதை நம்ம ஹெப்பாட்டிக் CK ஆர் என்டரிக் CK அப்படின்னு சொல்றோம். They are also functioning as digestive glands. இந்த ஹைண்ட்கட்டும் மிட்கட்டும் ஜாயின் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 150 yellow colored thin filamentous Malpighian tubules are present which are helpful in removal of the excretory products from the hemolymph. Hemolymph means colorless blood which are present in the body. இந்த காக்ரோச்சோட பாடி ஃபுல்லாவே, பாடி கேவிட்டி ஃபுல்லாவே இந்த ஹீமோலிம்ஃபால நிறைஞ்சிருக்குது. இந்த ஹீமோலிம்ஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்றது தான் இந்த மால்பிஜியன் டிபிள்ஸோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் மிட்கட்டுக்கு அப்புறமா தான் ஹைண்ட்கட் இஸ் ப்ராடர் தென் த மிட்கட்டை விட ஹைண்ட்கட் வந்து கொஞ்சம் ப்ராடரா இருக்குது அண்ட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு இலியம், காலன் அண்ட் ரெக்டம் அப்படின்னு 3 ரீஜன்ஸா பிரிக்கப்படுது. சிறுகுடல், பெருங்குடல் அண்ட் மலக்குடல் அப்படின்னு 3 பிரிக்குதாங்க. இந்த ரெக்டம் ஓபன்ஸ் அவுட் த்ரூ த ஏனஸ். ரெக்டம் ஏனஸ் மூலமா வெளியே திறக்குது. டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ், அப்புறமா மிட்கட்ல இருக்கிற கிளாண்டுலார் செல்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிக் CK, இதெல்லாம் டைஜஸ்டிவ் கிளாண்டா ஃபங்க்ஷன் ஆகுது. A pair of salivary glands is found on either side of the crop. கிராப்புக்கு இந்த சைடும் அந்த சைடும் a pair of salivary glands பிரசன்ட் ஆகி இருக்குது. அடுத்தது இந்த கிளாண்டுலார் செல்ஸ் வந்து மிட்கட்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் இந்த ஹெப்பாட்டிக் CK, இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ் which help in the digestion. Then cockroach ஓட respiratory system. The respiratory system of cockroach is well developed compared with other terrestrial insects. மற்ற இன்செக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது காக்ரோச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வெல் டெவலப்டு. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பாடியோட லேட்டரல் சைடில் 10 pairs ஆஃப் ஹோல்ஸ் காணப்படுது. இந்த சைடு, இந்த லேட்டரல் சைடில் ஒரு 10, இந்த சைடில் ஒரு 10 ஹோல்ஸ் காணப்படுது. அதை நம்ம ஸ்பைரக்கிள்ஸ் ஆர் ஸ்டிக்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோல்ஸ் மூலமாக இதில் இருக்கக்கூடிய ட்ரெக்கியா வெளியில் ஓப்பன் ஆகுது. இந்த ட்ரெக்கியா அல்லது மூச்சுக்குள்ளன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ட்ரெக்கியா இந்த ஹோல்ஸ் மூலமா தான் வெளியில ஓபன் ஆகுது. அந்த ஹோல்ஸ் மூலமா தான் ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகுது. இந்த ட்ரெக்கியா உள்ள பாடியில போனதுக்கு அப்புறமா மைன்யூட் பிரான்ச்சஸா டிவைட் ஆகுது. அதை நம்ம ட்ரெக்கியல் டியூப்ஸ் ஆர் ட்ரெக்கியோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரெக்கியோல்ஸ் மூலமா வெளியில இருந்து ஆக்சிஜன் அது ட்ரெக்கியா மூலமா வந்து ட்ரெக்கியோல்ஸ் மூலமா என்டையர் பாடிக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. இந்த ஸ்பைரக்கிள்ஸை நம்ம அந்த காக்ரோச்சால ஓபன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியும். அதுக்காக அதுல
வால்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த வால்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்பிங்க்டர் ஆர் ஸ்பைரக்கல் மசில்ஸ். அந்த மசில்ஸ் வந்து அந்த வால்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ட்ரெக்கியோடைய பிரான்ச்சஸை ட்ரெக்கியோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? த ட்ரெக்கியோல் இஸ் ஃபில்டு வித் அ வாட்டரி ஃப்ளூயிட் த்ரூ விச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். அதாவது இந்த பாடி ஃபுல்லாகவே ஹீமோ லிம்ஃபால் நிறைஞ்சிருக்குது. அந்த ட்ரெக்கியோல் வந்து இந்த ஹீமோ லிம்ஃப்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். தென் பார்த்தீங்கன்னா இதில் மஸ்குலர் ஆக்டிவிட்டிக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால டைரெக்டாக இந்த ஹீமோ லிம்ஃப்லேயும் இந்த ட்ரெக்கியோல் மூலமாகவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஈஸியாக நடக்குது. மோர் ஆக்சிஜன் இன்டேக் அண்ட் ரேபிட் டிஃப்யூஷன் ஈஸியா நடக்குது. இப்போ பேசேஜ் ஆஃப் ஏர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பைரக்கல், இந்த சைட்ல இருக்கிற ஹோலுக்கு பேரு ஸ்பைரக்கல்னு சொல்றோம். இந்த ஸ்பைரக்கல் மூலமா ஏர் உள்ள போகுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து ட்ரெக்கியாக்கு போயிட்டு ட்ரெக்கியா மூலமா ட்ரெக்கியோல்ஸுக்கு போயிட்டு தென் டிஷ்யூஸுக்கு ஈஸியா ஏர் ஆனது பாஸ் ஆகுது. Do you know the miracle of cockroach? Cockroaches survive without a head for a week. ஒரு வாரம் அதுக்கு வந்து தலை இல்லைன்னா கூட உயிர் வாழ முடியும். ஏன் அப்படின்னா due to their open circulatory system and the fact that they breathe through little holes. இந்த ஸ்பைரக்கல்ஸ் மூலமாக தான் அது பிரீத் பண்ணுது அப்படிங்கிறதுனால சர்க்குலேட்டரி சிஸ்டமும் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வித்தவுட் ஹெட் தே கேன் லீவ் ஃபார் அ வீக். ஆனால் ஹெட் இல்லாததுனால அதனால சாப்பிட முடியல, தண்ணி அருந்த முடியல அப்படிங்கிறதுனால இந்த காக்ரோச் டைஸ் லேட்டர் டியூ டு ஸ்டார்வேஷன். பட்டினி இருக்கிறதுனால தான் அது சாகுமே தவிர மற்றபடி பிரீத் பண்ண முடியாம அது சாகல. Next, circulatory system of cockroach. Periplaneta has an open type of circulatory system. Open type அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா blood vesselsக்குள்ள blood flow ஆகாம பாடி கேவிட்டி ஃபுல்லாவே bloodஆல நிறைஞ்சிருக்கிறது தான் open type of circulatory system அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க blood vessels are poorly developed. இந்த ஹீமோசீல், அதாவது இந்த பாடி கேவிட்டியை நம்ம சீலோம் அப்படின்னு சொல்றோம். அது ஃபுல்லாவே ஹீமோ லிம்ஃப் அப்படிங்கிற இந்த blood மூலமா நிறைஞ்சிருக்கிறதுனால இதை ஹீமோசீல் அப்படின்னு சொல்றோம். விசரல் ஆர்கன்ஸ், இதுல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த ஹீமோசீல்ல இந்த பிளட்ல பேத்தாய் இருக்குது. பிளட்ல ஃபுல்லா மிதந்து தான் காணப்படுது. இந்த ஹீமோ லிம்ஃப் இஸ் அ கலர்லெஸ் பிளட். ஹீமோ லிம்ஃப் அப்படின்னா கலர்லெஸ் பிளட்னு சொல்றோம். நீங்க காக்ரோச்சை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய பிளட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். அதான் கலர்லெஸ் பிளட், அதான் ஹீமோ லிம்ஃப் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ். ஹீமோசைட்ஸ் ஆர் ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். ஃபேகோசைட்டிக்னா எங்கல்ஃபிங் செல்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் மாதிரி இது ஃபேகோசைட்டிக் இன் நேச்சரா இருக்குது. ஹார்ட் பார்த்தீங்கன்னா இலாங்கேட்டட் டியூப் வித் மஸ்குலார் வால் லையிங் மிட்டாசலி beneath the thorax. thorax கீழே இருந்து ஃபுல்லா பாடி ஃபுல்லா ரன் ஆயிருக்கிறது இந்த ஹார்ட். இது வந்து இலாங்கேட்டட் டியூபா இருக்குது. The heart consists of 13 chambers. 13 அறைகளை கொண்டதாக இருக்குது. ஒவ்வொரு சேம்பர்லையும் சைடில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஹோல்ஸ் காணப்படுது. அதை நம்ம ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்டியா மூலமாக தான் இந்த ஹீமோசீலில் இருக்கக்கூடிய ஹீமோ லிம்ஃப், இந்த பாடி ஃப்ளூயிட் வந்து என்ன செய்யுதுன்னா ஆஸ்டியா மூலமாக உள்ள ஹார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. தென் இட் இஸ் பம்ப்ட் ஆன்டீரியர்லி டு சைனஸஸ் அகைன். திரும்பியும் சைனஸுக்கு பம்ப் ஆகி வெளியே வருது. இந்த அலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எது அலரி மசில்ஸ் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் மசில்ஸ் that are responsible for blood circulation. blood circulationக்கு responsible ஆன இந்த triangular muscles are called alary muscles. 13 chambersலயும் 13 alary muscles காணப்படுது. ஒவ்வொரு சேம்பரோடைய சைட்லயும் a pair of alary muscles are present. இது வந்து blood circulation ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா in cockroach there is an accessory pulsatile vesicle. இந்த ஆண்டனாவுடைய பேஸ்ல பார்த்தீங்கன்னா accessory pulsatile vesicle காணப்படுது. which also pumps blood. அதுவும் blood-அ பம்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Next, nervous system of cockroach. It consists of a nerve ring and a ganglionated double ventral nerve cord, subesophageal ganglion, circumesophageal connectives and double ventral nerve cord. இதெல்லாம் சேர்த்தது தான் nervous system அப்படின்னு சொல்றோம். The nerve ring is present around the esophagus. esophagus சுத்தி இருக்கிறது தான் nerve ring. இது வந்து எங்க இருக்குன்னா head capsule இருக்குது and is formed by the supraesophageal ganglion. ஈசோஃபேகஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இதை supraesophageal ganglion அப்படின்னு சொல்றோம். which is otherwise known as brain. நம்ம supraesophageal ganglion தான் brain அப்படின்னு சொல்றோம். பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா the brain is mainly a sensory and an endocrine center. தென் பார்த்தீங்கன்னா subesophageal ganglion. ஈசோஃபேகஸ்க்கு கீழே இருக்கிறதுனால
சப் ஈசோஃபேகல் கேங்லியன் அப்படின்னு சொல்றோம். இது இட் ஆக்ட்ஸ் as an motor center that controls the movements of the mouth parts, legs and wings. The subesophageal ganglion lies below the esophagus. ஏற்கனவே பார்த்தோம் subesophageal ganglion அப்படின்னாலே esophagus-க்கு கீழே இருக்கிறது அப்படின்னு, which is formed by the fusion of the paired ganglia of mandibular, maxillary and labial segments. mouth parts பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ganglion எல்லாம் சேர்ந்தது தான் இந்த subesophageal ganglion. Then முக்கியமானது பார்த்தீங்கன்னா circumesophageal connective, which connects the supraesophageal ganglia with the subesophageal ganglia. இந்த supraesophageal gangliaவும் subesophageal gangliaவையும் கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிங் தான் இந்த நம்ம circumesophageal connective னு சொல்றோம், which is present around the esophagus. esophagus சுத்தி இருக்குது இந்த கனெக்டிவ். தென் பாத்தீங்கன்னா the double ventral nerve cord. double ventral nerve cord எங்க இருந்து? subesophageal ganglionல இருந்து அப்டாமினலோடைய 7th செக்மெண்ட் வரைக்கும் இந்த double ventral nerve cord இருக்குது, which is solid in nature and ganglionated. அங்கங்க ganglion என்ன செய்யுது? ஃபார்ம் ஆகுது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 thoracic regionsல பார்த்தீங்கன்னா 3 thoracic ganglion இருக்குது. தென் கீழே 6 abdominal ganglion இருக்குது. இதெல்லாம் சேர்த்தது தான் double ventral nerve cord அப்படின்னு சொல்றோம். What are all the sense organs present in cockroach? cockroachல எதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா antennae, compound eyes, labrum, maxillary pulse, labial pulse and anal cerce. இதெல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸா பிரசன்ட் ஆயிருக்கு. என்னென்ன ரிசெப்டார்ஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திக்மோ ரிசெப்டார்ஸ், அதாவது தொடு உணர்விகள் அப்படின்னு சொல்றோம். ரிசெப்டார் ஃபார் டச். இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனே, maxillary pulse and cerce. இதெல்லாமே திக்மோ ரிசெப்டார்ஸ், ஸ்கின் மாதிரி தொடு உணர்ச்சியை உணர்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா ரிசெப்டார் ஃபார் ஸ்மெல், தட் இஸ் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு எது அப்படின்னா ஃபவுண்ட் இன் த ஆண்டனே. ஆண்டனே தான் ஸ்மெல்ல ஆல்ஃபாக்டரி ரிசெப்டாராகவும் செயல்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ், தட் இஸ் ரிசெப்டார் ஃபார் டேஸ்ட். டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் அப்படின்னா பால்ப்ஸ் ஆஃப் மேக்ஸில்லா அண்ட் லேபியம். இது ரெண்டுமே டேஸ்ட் பட்ஸ், அதாவது ரிசெப்டார் ஃபார் டேஸ்டாக செயல்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மோ ரிசெப்டார்ஸ், டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரிசெப்டார்ஸ் எங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் லெக்ஸ். லெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டார்சல் செக்மெண்ட்ஸில் தான் இந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ், டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரிசெப்டார்ஸ் இருக்குது. The receptor cardodonal is found on the anal cerce. anal cerce வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலேயுமே காணப்படுது, which is respond to air or earthborne vibrations. air or earthborne vibrations கண்டுபிடிக்கிறதுக்கான receptor cardodonal anal cerceல இருக்குது. The last one பார்த்தீங்கன்னா photo receptors. photo means light. light receptor அப்படிங்கிறது வந்து எதுன்னா a pair of compound eyes which are present at the dorsal surface of the head. compound eyes means 2000 simple eyes மொத்தமா சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஐஸை ஃபார்ம் பண்ணுது. 2000 சிம்பிள் ஐஸ், ஒவ்வொரு சிம்பிள் ஐஸையும் நம்ம ஒமேட்டிடியம் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 2000 சிம்பிள் ஐஸ் சேர்ந்து ஒரு ஐஸை ஃபார்ம் பண்றதுனால இதை நம்ம காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்றோம். இதை ப்ளூரல்ல ஒமேட்டிடியா அப்படின்னு சொல்றோம். இந்த ஒமேட்டிடியா எல்லாமே ஒரு லென்ஸ் மாதிரி செயல்படுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய மல்டிபிள் இமேஜஸ் வந்து இந்த காம்பவுண்ட் ஐஸ்ல ஃபார்ம் ஆகி அதெல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜா என்ன செய்யுது? ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம மொசைக் விஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டி ஒமேட்டிடியாவும் ஒரு இமேஜ் என்ன செய்யுது? ஃபார்ம் பண்ணுது. அதை தான் இதை மொசைக் விஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மொசைக் விஷனால இந்த காக்ரோச் ஆனது எளிமையாக எல்லா பொருட்களையும் பார்க்க முடியுது. விச் இஸ் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரிசொல்யூஷன். அதனுடைய கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது, பட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது இந்த மொசைக் விஷன் மூலமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் காக்ரோச்சோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதனுடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பை கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.